இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி பயணம். பேரருளாளனை நோக்கி இறை தூதர் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு மதினாவிற்கு வந்ததன் பின்னால் சுகவீனம் அடைந்தார்கள். ஹைபரில் வைத்து யூத பெண்மணி ஒருத்தி இறை தூதர் அவர்களுக்கு அளித்த விருந்தில் கலந்து வைத்த நஞ்சு தனது வேலையை ஆரம்பித்து விட்டிருந்தது. இதனை அடுத்து இறை தூதர் அவர்கள் தான் தன்னுடைய பேரருளாளனை சந்திக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டதையும் தனது தூதுத்துவ பணி நிறைவடைந்து கொண்டிருப்பது குறித்தும் அறிந்து கொண்டார்கள். ஒரு நாள் இரவு நேரம் தனியே எழுந்து உஹது போரில் கலந்து கொண்டு வீர மரணமடைந்த தனது தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் ஜன்னத்துல் ஃபக்கி என்ற மன்னரைக்கு சென்றார்கள். அதன் பின்னர் தனது மனைவியருள் ஒருவரான அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது காய்ச்சல் உச்சத்துக்கு ஏறியது. அப்பொழுது தனது அனைத்து மனைவிமார்களையும் அழைத்து தனது சுகவீனம் வலுவடைந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் இனி ஒவ்வொருவரையும் தனியாக தம்மால் சந்திக்க இயலாது என்ற நிலையினை விளக்கி கூறினார்கள். சுகவீனம் நீங்கி நிவாரணம் அடையும் வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது இல்லத்திலேயே தங்கிக் கொள்வதற்கு நீங்கள் அனைவரும் அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்களிடம் விடுத்தார்கள். அவர்கள் அனைவரும் தங்களது சம்மதத்தை உடனே தெரிவித்தார்கள். அலி அவர்கள் அவர்களை தாங்கி பிடித்திருக்க அப்பாஸ் அவர்கள் இறை தூதர் அவர்களை ஆயிஷா அவர்களது இல்லத்திற்கு கொண்டு சென்றார்கள். ஒரு நாள் கழிந்தது. இறை தூதர் அவர்கள் சற்று குணமடைந்தது போல தெரிந்தவுடன் குளித்தார்கள். புத்துணர்வு கொண்டவர்களாக அன்றைய தின மதிய வேளை தொழுகையை நடத்துவதற்காக பள்ளிக்கு வந்தார்கள். அந்த தொழுகை முடிந்ததும் இறை தூதர் அவர்கள் மிம்பரில் ஏறி அமர்ந்து கொண்டு மக்களுக்கு உரையாற்ற ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் தன்னுடைய அடியார் ஒருவருக்கு இந்த உலக வாழ்க்கையையும் தனக்கு அருகாமையில் இருக்கும் வாய்ப்பையும் வழங்கி இரண்டில் ஒன்றை தேர்வு செய்து கொள்ளுமாறு கூறினான். அந்த அடியாரோ அவனை சந்திக்கும் பாக்கியத்தையே தனக்கு விருப்பமானதாக தேர்ந்தெடுத்து கொண்டார். உங்களது தூதர் இறைப்பை சந்திக்கவிருக்கின்றார் என்பது குறித்து நீங்கள் அச்சமடைந்திருப்பதாக நான் அறிய வருகின்றேன். இதற்கு முன் வாழ்ந்த எந்த தூதராவது மரணிக்காமல் இருந்திருக்கின்றார்களா? அல்லது உங்களில் எவருமே மரணத்தை சந்திக்காமல் இருந்திருக்கின்றார்களா? அறிந்து கொள்ளுங்கள். நான் எனது இறைவனை சந்திக்க இருக்கின்றேன். நீங்களும் எனக்கு பின் விரைவிலோ அல்லது தாமதமாகவோ வர இருக்கின்றீர்கள் என்று உரையாற்றினார்கள். இந்த உரைக்கு பின் இறை தூதர் அவர்கள் தனது உற்ற துணைவியாரான ஆயிஷா அவர்களது அறைக்கு சென்று விட்டார்கள். அன்னாரது உடல் நிலையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அன்றைய இரவுக்கு பின் அவர்களது நோயின் வேதனை அதிகரித்தது. இறைவனிடம் அருட்கொடைகளை வழங்குமாறு பிரார்த்தித்த வண்ணம் இருந்தார்கள். மறுநாள் காலையில் அவர்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. தனது அறையில் திரைச்சீலையை விலக்கி பார்த்த பொழுது மக்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அலி அவர்கள் கைத்தாங்களாக அழைத்து வர இறை தூதர் அவர்கள் பள்ளிக்குள் நுழைந்தார்கள். தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் மிம்பரின் மீது அமர்ந்து கொண்டு தன்னுடைய தோழர்களை பார்த்து உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். இறைவன் மீது சத்தியமாக, இறைவன் எனக்கு ஆகுமாக்கிய ஒன்றை தவிர வேறொன்றை நான் எனக்கு ஆகுமாக்கி கொள்ளவில்லை. இன்னும் இறைவன் தடுத்தவற்றை தவிர வேறொன்றையும் எனக்கு தடுத்து கொள்ளவில்லை. இந்த உரைக்கு பின்னர் இறை தூதர் அவர்கள் மீண்டும் ஆயிஷா அவர்களது அறைக்கு சென்று விட்டார்கள். இறை தூதர் அவர்களின் நிலை முன்பை காட்டிலும் மோசமாகி கொண்டே வந்தது. இறுதியில் அவர்கள் வல்லோனை சந்திக்க புறப்பட்டு விட்டார்கள். இந்த உலகை விட்டும் பிரிந்தார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் பள்ளியில் ஒன்று கூடினார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக குழுக்களாக அமர்ந்திருந்தார்கள். இன்னும் அங்கே ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிலவியது. காதோடு காதாக கிசுகிசுத்த குரலில் இறை தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டார்கள். பலர் அழுது கொண்டிருந்தார்கள். இறை தூதர் அவர்கள் நம் மத்தியில் இல்லை என்றால் இனி இந்த முஸ்லிம் உம்மத்தின் நிலை என்னவாகும் என்பது குறித்த அச்சத்தை அவர்கள் வெளிப்படுத்தியவர்களாக இருந்தார்கள். அனைவரது கண்களும் ஆயிஷா அவர்களின் அறையை நோக்கியே இருந்தது. அந்த அறை இன்னும் சற்று நேரத்தில் திறந்துவிடும். இறை தூதர் அவர்கள் தனது ஒளி பொருந்திய வதனை கொண்டு வந்து நம் முன் காட்சி தந்து விடுவார் என்றே அவர்கள் எண்ணிக்கொள்ளலாயினர். அப்பொழுது அந்த பகுதிக்கு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் மத்தியில் உலாத்திக் கொண்டிருந்தவர்களாக
இறை தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று யார் சொன்னது? அவரது குரலில் கடுமை தெரிந்தது. நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போல தனது இறைவனை சந்திக்க சென்றுள்ளார்கள். சிறிது காலம் கழித்து அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று முழங்கினார்கள். ஆயிஷா அவர்களது அறை இப்பொழுது திறந்து கொண்டது. சோவை இழந்தவராக ஒரு மனிதர் அங்கிருந்து வெளிப்பட்டார். அவரது கண்கள் சிவந்திருந்தன. சோகத்தால் அவை கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தன. அவர்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற தோழர். குகையில் இருந்த இன்னொருவர் மக்களுக்கு மத்தியில் சோகமான குரலில் உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். அவரிடமிருந்து வார்த்தைகள் அளந்து அளந்து வந்தன. என் அருமை மக்களே, எனது உரையை செவிமடுத்துக் கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். உங்களில் யார் முஹம்மதை வணங்கினீர்களோ அவர் ஏனைய மனிதர்களைப் போலவே இறந்து போகக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் உங்களில் யார் முஹம்மதினுடைய இறைவனை வணங்கினீர்களோ அந்த இறைவன் தான் என்றென்றும் உயிர் வாழக்கூடியவன் மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பவன். அந்த நெடியதொரு கூட்டத்தில் மிக பெரும் நிசப்தம் நிலவியது. இறை தூதர் அவர்களின் மரண செய்தியை கேட்ட அனைவரும் நிலை குலைந்தவர்களாக அதிர்ச்சியில் உறைந்து போய் கிடந்தார்கள். தனது கண்ணிலிருந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை துடைத்து போட்டவராக அபூபக்கர் அவர்கள் கீழ்கண்ட வசனத்தை ஓதிக்காட்ட ஆரம்பித்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதரே அன்றி வேறு அல்லர். அவருக்கு முன்னரும் அல்லாஹுவின் தூதர்கள் பலர் காலம் சென்று விட்டார்கள். அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகால்களின் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா? அப்படி எவரேனும் தம் குதிகால்கள் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவாரானால் அவர் அல்லாஹுவுக்கு எவ்வித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதி சீக்கிரத்தில் நற்கூலியை வழங்குவான் என்று அபூபக்கர் அவர்கள் அந்த கூட்டத்தினரிடையே ஓதி காட்டினார்கள். முஹம்மதும் கூட மரணிக்க கூடியவரே, அவர் அல்லாஹ்விடமிருந்தே வந்தார், அவனிடமே திரும்பி சென்று விட்டார் என்று கூறி தனது உரையை நிறைவு செய்தார்கள். அபூபக்கர் அவர்களது அந்த உரை அங்கிருந்தோரிடையே மின்சாரத்தை பாய்ச்சியது போன்றதொரு உணர்வை ஏற்படுத்தியது. இப்படி ஒரு வசனம் இறைமறையாம் திருக்குர்ஆனில் இருக்கின்றது என்பதை நாங்கள் அப்பொழுதுதான் அபூபக்கர் அவர்களின் வாயிலிருந்து செவிமடுத்து அறிந்து கொண்டோம். உமர் அவர்கள் கூறினார்கள், இறைவன் மீது சத்தியமாக அபூபக்கர் அவர்கள் ஓதி காட்டிய அந்த வசனத்தை செவிமடுத்த பின்பு எனது உணர்வுகள் என்னை விட்டு அகன்று விட்டன. எனது பாதங்கள் நிலை கொள்ளவில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்களே என்பதை அறிந்தவுடன் நினைவற்ற நிலையில் நான் கீழே விழுந்து விட்டேன் என்று கூறினார்கள்.